அழகான நல்ல குழந்தை. திடீர்னு அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருக்கு. நிறைய செலவு பண்ணால் ஆனால் காப்பாற்ற முடியல. வெளிநாடுல போய் நல்ல அருமையாக ஒரு இளமையான ஒரு குமாரன். அப்போ அந்த புத்திர சோகம் அந்த அம்மாவுக்கு எப்பயுமே இருக்கும். மாதாவுக்கு தன்னுடைய புத்திரம் போனால் சோகம். அவள் அழுதுண்டே இருந்தால். அதுக்கப்புறம் நம்மளோட சச்சனத்தை கொண்டு வந்தோம். நாராயணி படித்தோம். அப்படி இப்படியே நாட்கள் போச்சு. 1999 குருவாயூரில் உதயாஸ்தமன பூஜைக்கு அப்ளை பண்ணிட்டோமா. இந்த ஆகஸ்ட் 22 அவளுக்கு லாட் ஆச்சு. இந்த சம்பரிச்சு முடிவு வாங்கினா ரொம்ப சந்தோஷம். எனக்கு பெரிய பாக்கியமாச்சுன்னு சொல்லிட்டு போனோம். கலம்பரிலேருந்து ராத்திரி சன்னதி போடுற வரைக்கும் நமக்கு வந்து அந்த தர்ஷன் நாராயணி அந்த மண்டபம் பக்கத்து மண்டபத்தில் நம்ம நின்றுட்டு பார்க்கலாம். ஒரு பூஜையாக பார்க்கலாம். பாலாபிஷேகம் பண்ணுவோம். அது 18 விதமான பூஜைகள் நடக்கும். ரொம்ப அருமையான உதயாசன பூஜை. அதில் உச்ச பூஜைக்கு சந்தன பண்ணுவோம். மட்டும் சந்தனம், உடல்லாம் களமம். நம்மளும் பார்க்க போகிறோம் ஊராதுக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போகணும். சாப்பிட்டு வரலான்னா உட்காந்துட்டு கரெக்டாக பிரகலாத சரணம் முடிக்கிறேன். உள்ளே போட்டேன். நரசிம்மர் படிக்க போகிறோமே, சம்பே கட்டையத்தோ ஆரம்பிப்போமேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன். நரசிம்மர் அல்லவா ஏங்கிறேன். எனக்கு கண்ணில் அப்படியே அஷம் வந்துட்டு சம்பே கட்டையத்தோன்னு ஆரம்பிச்சிட்டேன். இவ அழறா, இந்த சஜ்ஜனா அழறா. ஏன் தெரியுமா? அவ இழந்த பிள்ளைங்களோட பேர் நரசிம்மர். சொல்றச்சியே என் பிள்ளை. அவ அப்பா பேர் நரசிம்மர். நான் உடனே சொன்னேன், பாத்தியம்மா நான் என்ன சொன்னேன், அவருடைய சரணகமலத்துல உன் பிள்ளை இருக்கா, நீ கவலைப்படாத, நம்மளும் அங்கதான் போறோம்னு சொன்னேன். நீ அந்த இடைப்பட்ட நேரத்துக்காக அழுது மனசு நிம்மதிக்கிறதுக்காக அவருக்கு தான் இருக்காங்க. அவர் ப்ரூவ் பண்ணாரு. அப்பா அந்த பேரன் 2 பேருக்கும் நரசிம்மர். அன்னைக்கு நரசிம்மர். ஏன் வேற ஏதாவது அலங்காரம் பண்ணிக்கலாம். அந்த அலங்காரம் எப்படி தெரியுமா பண்றா? திருமேனிக்கே தெரியும். ஃபார் இன்ஃபர்மேஷன், நாராயண சரஸ்வ குளிச்சுட்டு எழுந்து கழிச்சுதான் அவர் தோணல் பார்த்து அலங்காரம். அது வரைக்கும் தெரியாது. அவர் குஹ்யம். அதனாலதான் சொல்றேன், சாட்சா கலி தெய்வம் அழுத்துச்சோம். நாங்க சரி எவிடன்ஸ் தெரியுது கண்ணில். அவர் சொன்ன பத்தியா ரீயூஷுவலிக்கா சொல்றாரு. ஏன் வேற ஏதாவது அலங்காரம் இருந்திருக்கலாமே. நீ கவலைப்பட, அவர்கிட்ட இருக்க சந்தோஷம். நம்மளும் முன்ன பின்ன அவ்வளவுதான். அப்பதான் வந்து ரொம்ப மனசெல்லாம் சாந்தனப்பட்டு நீங்க இந்த ஷார்ட்ஸ் போடும்போது நம்ம எல்லாம் சஜ்ஜனாசனம் பெரிய பார்க்கணும். ஏன்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாம் என்னமோ நடந்துருக்கு. ஏதோ ஒரு ரிச்சுவல் போல் இருக்கு. சாக்ஷாத் பகவான் அவனுக்கு வேண்டியதை ஒரு பாடமாக நம்ம கொடுப்பார். ஒரு பாடமா நம்ம கொடுப்பார். அந்த பாடத்துலேயும் கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். கடமையை பண்ண பலனை எதிர்பார்க்காத. உனக்கு என்ன கடமை பண்ணிடணும். கிருஷ்ணன் மாதிரி அப்படியே சிரிச்சுனே